சூப்பராக வந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஈத் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாருக்குமே வந்து ஈதுல் ஃபித்ரி நல்வாழ்த்துக்கள். சுலாமத் ஹரி ராயா. இன்றைக்கி வந்து நம்ம ரம்ஜான் முடிஞ்சிருச்சு. ஸோ ரம்ஜானில் செஞ்ச ஒரு இபாதத்தை, ரம்ஜானில் செஞ்ச நல்லது வந்து மிச்ச மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 5% நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நம்ம அல்லாஹ் கிட்ட வேண்டிப்போம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது நான் என்னுடைய ரம்ஜானுக்கு வந்து என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அதெல்லாம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்னலாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து முன்னாடி நாள் எடுத்தது. ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீன் வந்து நாங்கள் போட்டுட்டோம். ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அழகுக்காக வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த வாட்டி தச்சிருந்தோம். நீங்கள் போன vlogல பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்க்ரீன் அப்போவே போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கு வந்து அந்த ஹூக் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை ஹூக்கு போய் கடையில் வாங்கிட்டு வந்து அதை வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுட்டாங்க. ஸோ இந்த டிசைன்லாம் வந்து செலக்ட் பண்ணி நான் தான் வந்து செலக்ட் பண்ணேன். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ண கொடுத்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு. ஸோ அது இந்த வருஷம்தான் வந்து நிறைவேறி இருக்கு. ஸோ அல்ஹம்துலில்லா. அதான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து அதை நின்று அவர்னால அழகாக போட்டு விட்டுருவார். ஸோ அதான் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து வந்து ஸோ முன்னாடி நாள் மணி பார்த்திங்கன்னா 2:30 மணி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீன் போட்டுட்டு இருக்கோம். ஸோ சாரி ரொம்ப லேட்டாக வந்து ஈது vlog பண்ணது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் விஷயமாக வந்து ஃபுல்லாக நாங்கள் தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எங்களால் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எதுவுமே எடிட்டிங் பண்ண சுத்தமாக டைம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்து எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. டக்குன்னு எடிட்டிங் பண்ணி ஈது vlog ஆச்சு போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பட் எடிட்டிங்க்கு தான் வந்து டைம் இல்லாமல் போச்சு. ஃபங்க்ஷன்னால் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஈத் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அழகாக வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் தான் வந்து அதுக்கு 1 month 2 months முன்னாடியே வந்து கடையில் கொடுத்து இது வந்து செஞ்சது. ஏன்னா வந்து ரம்ஜான் டைம்லையும் வந்து ஸ்டிச்சிங்காரங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க, நிறைய பிஸியாக இருப்பாங்கன்னு. அல்ஹம்துலில்லாஹ் ஸ்க்ரீன் போட்டுட்டு ஸோ அன்றைக்கி வந்து நோன்பு இல்லையா. ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கடையிலே வாங்கிக்கலாம், ரொம்ப வேலை வச்சுக்க வேணாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பயங்கரமாக சமைக்கணும் இல்லையா. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி இது வந்து மலேசியாவோட ட்ரெடிஷ்னல் ரம்ஜானுக்குனா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி இது வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வாங்கி சாப்பிட்லாம். எங்கள் அத்தாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் அத்தாவுக்கும் வந்து இது வந்து கொடுக்கலாம், இது அவர் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாரு அப்படின்றதுக்காக வந்து ஸோ இது வந்து நாங்கள் வாங்கினோம். இது வந்து பேம்பூவில் வந்து ரைஸ் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மலேசியா ஸ்டைலில் ரெண்டாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைலில் வந்து பீஃபும் இல்லைன்னா சிக்கன் வேணும்னா சிக்கன் வாங்கிக்கலாம், பீஃப் வேணும்னா பீஃப் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2ல் வந்து செஞ்சு வந்து கொடுப்பாங்க. ஸோ அழகாக அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கு அந்த ரைஸ்க்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு. இந்த பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வந்து எப்படி வேக வைக்கிறாங்க, நல்லா பேம்பூவில் வந்து அந்த ரைஸ் போட்டு ஸோ நல்லா பார்பிக்யூ மாதிரி ஸ்டைலில் வந்து அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே நாங்கள் வந்து நோன்பு திறக்கிறதுக்காக வாங்கிக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி நைட்டுக்கு வந்து இதுதான் நாங்கள் நோன்பு திறந்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்பலாம் சாப்பிட முடியல. கடைசி நோன்பு வரும்போது எப்பவுமே நோன்பு திறக்கும்போது ரொம்ப சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு சோறு மட்டும், ஹபீஸாவுக்கு கொஞ்சம் சோறு கேட்பான்னு அவளுக்கு மட்டும் சோறு வாங்கிக்கிட்டேன். ஸோ மற்றபடி இந்த இது வச்சே வந்து நாங்கள் நோன்பு வந்து திறந்துக்கிட்டோம். ஸோ இது சோறு சும்மா பேருக்கு. திடீர்னு பிள்ளைங்க வந்து சாப்பாடு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஒரு சோறு மட்டும்தான் நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கெல்லாம் சோறு வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது பார்த்திங்கனாக்கா
ஃபுல்லாக வந்து அந்த அந்த லிம்மாக்கு தான் இருக்குது. ஸோ அது வச்சே நம்ம நோன்பு திறந்துக்கலாம். அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் அதை வச்சு தான் வந்து ஒப்பேத்திட்டோம். ஏன்னா வந்து அதை ரொம்ப வேலை வச்சுக்கிட்டா ஃபுல்லாக க்ளீனிங் அப்புறம் பாத்திரம் கொள்வது அதுவே டயர்டாயிரும். ஸோ ரொம்ப வேலை வச்சுக்க வேணாம் அப்படி சொல்லி முன்னாடி நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சாச்சு. நான் சிக்கனும் வாங்கியிருந்தேன், பீஃபும் வாங்கியிருந்தேன். ஸோ ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா பீஃப் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை விட. ஸோ எல்லாம் ஒரு சமோசா ஒரு 3 சமோசா மட்டும் வாங்கிக்கிட்டு சிம்பிளாக வந்து முன்னாடி நாள் வந்து நோன்பு திறந்தாச்சு. ஏன்னா ஓவராக வேலை வச்சுக்க கூடாதுன்றதுல வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதனால வந்து எவ்வளோ வேலையை வந்து கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியாச்சு. அப்புறமா அழகா ராயா மூடு வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நல்ல லைட்டிங்லாம் வந்து சூப்பராக வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது இல்லையா? பாருங்கள், இது வந்து நைட்டில், அதாவது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இந்த லைட்டிங் வந்து போட்டால் இப்படி தான் இருக்கும். ஸோ செம்ம அழகாக இருந்துச்சு. இது பார்த்தோன்னே வந்து நமக்கு வந்து ஒரு ராயா மூடு வந்து நமக்கு வந்துடும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அதுவும் ரம்ஜான் டைமில். ஸோ அதான் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டிங்லாம் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி பழைய லைட்டிங் வந்து போன வருஷம் வாங்கினது. ஸோ இந்த லைட்டிங் இந்த சைடு உள்ள லைட்டிங் மட்டும் இந்த வருஷம் வாங்கினது. ஸோ அழகாக வந்து தொழுதுட்டு வந்துட்டோம். ஸோ தொழுதுட்டு வந்த கையோடு நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், என்னது அப்படியே வந்து ஃபோட்டோஸ். ஏன்னா தொழுவும் போது நல்ல ட்ரெஸ் போட்டு போயிருப்போம்ல. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பிரியாணிலாம் சமைக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபோட்டோஸு வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு வேர்வெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அழகாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நான் இந்தியாவுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதுக்காக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் ஒரு மெமரைசேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களாம் ட்ரெஸ் போட்டு அதை தொழுதுட்டு வந்த கையோடையே வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நம்ம நார்மல் ட்ரெஸ் தான் போட்டு பிரியாணிலாம் செய்ய முடியும். ஏன்னா இந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு பிரியாணி செஞ்சால் ரொம்ப அழுக்காயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி நான், என்னோடய ஹஸ்பண்டு எல்லோரும் வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு, எங்கள் அத்தாவும் வந்திருந்தாங்க. ஸோ அத்தாவோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ரம்ஜானுக்குன்னு நம்ம புது ட்ரெஸ் வாங்குவோம் இல்லையா? இது வந்து மலேசியா ட்ரெஸ் தான் இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே நான் சுடிதார் அந்த மாதிரி வாங்குவேன், இதுவும் வாங்குவேன். ஆனால் இந்த ட்ரெஸ் கூட நான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரு ரம்ஜானுக்கு வந்து ஒரு பாஜி குருங் வந்து ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் கொஞ்சம் குண்டாயிட்டதால் பழைய ட்ரெஸ்லாம் பத்தலை. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்து ஒரு அழகான இந்த வருஷம் வந்து வாங்கிக்கலாம் ரம்ஜானுக்குன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு எல்லோரும் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸு அது எல்லாமே எடுத்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை தான் ஊற்றினேன். ஏன்னா சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டா லன்ச் பண்ண முடியாது சொல்லி. ஏன்னா போகும்போது வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு போனேன். ஏன்னா ரம்ஜான் போகும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும் இல்லையா? அதனால் வந்து நான் வந்து பேரிச்சம்பழமும் தண்ணியும் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே தான் எல்லாேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பச்சடி பண்ணிடலான்னு கத்திரிக்காய் பச்சடிக்கு வந்து பண்ணிவிட்டு அப்படியே சிக்கனையும் வந்து மேரினேட் பண்ணிடலாம் அப்படி சொல்லி சிக்கன் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணேன். சும்மா அந்த இந்த மசாலா தான் போடுறேன். அந்த சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா? அது கடையில் அது நல்லாயிருக்கும், அது ஆக்சுவலி டேஸ்ட்டாக. ஸோ அந்த மசாலாவே போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். ரம்ஜான்னால தான் இவ்வளோ ஜாஸ்தி போட்டிருக்கேன். இல்லைன்னா சும்மா ஒரு ஸ்பூன் தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. தயிர் ஊற்றி அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிட்டா ஸோ இது பாட்டுக்கு மேரினேட் ஆகிட்ருக்கோம். நம்ம அதுக்குள்ளே வந்து பிரியாணி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதை நல்லா வந்து தயிர் ஊற்றி சூப்பராக மேரினேட் பண்ணியாச்சு. ஏன்னா சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு, ஏன்னா உப்பு வந்து அந்த மசாலாலேயே வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக தான் பார்த்து தான் நம்ம வந்து உப்பு போடணும். ஸோ இங்கே கத்திரிக்காயும் போட்டுட்டு அந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் டக்கு டக்குன்னு. ஸோ
ஏன்னா வந்து இந்த அப்படியே பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப பாத்திரம் சேர்ந்துருச்சுன்னா பிரியாணி செஞ்சாலே பயங்கர பாத்திரம் விழுந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இது வேவுறதுக்குள்ள அந்த பாத்திரமையும் கழுவி வச்சாச்சு. ஸோ தயிர் பச்சடிக்கு இப்போ அரிசி தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த வெயிட் பார்த்துட்ருக்காரு. வெயிட் பார்த்து வந்து நம்ம அரிசி போடலான்னு. மட்டனும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் வெந்து போச்சு. ஸோ மட்டனும் வெந்ததால் அப்புறமா வந்து இந்த பிரியாணி எப்பவுமே வந்து பிரியாணி இந்த மாதிரி ப்ராடு சட்டியில் வந்து நம்ம செய்யும்போது அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறுகலான சட்டியில் செய்கிறத விட இந்த மாதிரி ப்ராடான சட்டியில் செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னு நான் இப்போது நம்ம இறைச்சி நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து இறைச்சி வந்து இதில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ ஒரு கையில் வந்து கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து நான் வந்து இது பண்ணிவிட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நல்லா மட்டனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த நல்லி எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு அந்த நல்லின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன சின்ன துண்டாக தான் போட்டேன். அப்போ தான் பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. சீக்கிரமும் நமக்கு வந்து வெந்துடும் இல்லையா, அதனால் நான் சின்ன சின்ன துண்டாக தான் போட்டு நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக இறைச்சி வெந்து ஓரளவுக்கு நிறைய வந்து நான் செஞ்சுட்டேன். கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுட்டேன். அப்புறம் இறைச்சியும் வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொதிச்சோன்னே நம்ம அரிசி மட்டும் போட்டுட்டா போதும். இந்த இறைச்சி ஊற்றின தண்ணியும் அதில் ஊற்றிட்டு இப்போ அரிசி தான் போடணும். அரிசி அல்ஹம்துலில்லாஹ் வந்து அந்த அரிசி போட்டுட்டா அதுக்கப்புறமா வெந்தோடனே தம்மில் போட்டுட்டா பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். அந்த பிரியாணி பண்ணுறது தான் வந்து செம்ம வேலை ரம்ஜான் அன்னைக்கு. ஸோ அந்த பிரியாணி பண்ணது மட்டும் இல்லை, பிரியாணி முடிச்சுட்டு அது அவ்வளோ பாத்திரம் அவ்வளோவுமே கழுவணும். அவ்வளோ கழுவிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப வந்து டஃப்பான ஜாபு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்வீட்டுமே பண்ணலையே ரம்ஜான் அன்னைக்கு சொல்லி எனக்கு ப்ரெட் அல்வா பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு இருந்தேன். சரி, என்னோடய ஹஸ்பண்ட் கூட வேணாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நிறைய வேலை பார்த்தாச்சுன்னு. நான் வந்து இல்லை ஒரு ஸ்வீட் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ரம்ஜானுக்கு ஸ்வீட் பண்ணாமல் எப்படி, சரி எனக்கும் ப்ரெட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கும் செஞ்சு கொடுத்தேன். அவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ப்ரெட் அல்வா. பட் ரொம்ப வந்து உங்களுக்கு கேலரிஸ் வந்து செம்ம ஜாஸ்தியாகும், செம்மையாக வெயிட்டும் போடும். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு வந்து அது சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெட் அல்வா டக்குன்னு பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு கோழி பொரிச்சிடணும். கோழியும் வந்து பொரிச்சிட்டேன்னா அவ்வளோதான், வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ரம்ஜான் அன்னைக்கு நம்ம நல்ல தொழுதுட்டு வந்து ஒரு நல்ல சாப்பாடு வந்து ஃபேமிலிக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்து எல்லாருமே வந்து சூப்பரான சாப்பாடு வந்து சாப்பிடும்போது அதுவே வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்புறமா முட்டையும் வந்து முட்டை கூடவே வச்சிட்டேன். ஏன்னா பிரியாணிக்கு வந்து முட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியாவிலலாம் வந்து பிரியாணின்னா அந்த முட்டை சாப்பிடுவோம் இல்லையா, முட்டையும் பிரியாணியும் கலந்து சூப்பரான பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாஷா அல்லாஹ் வந்து அழகாக வந்து ரெடியாக நல்லா பொலப்பலான்னு வந்திருக்கு. இதோ பிரியாணி சொல்கிறது நல்லா பொலப்பலான்னு வந்திருக்கு. நல்லா சுட வந்திருக்கு. நான் கொஞ்சம் வந்து கூட ஏதாச்சும் நெய்பர்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து நான் கொடுப்பேன். ஸோ அன்றைக்கும் பார்த்திங்கன்னா பிரியாணி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நாங்கள் வந்து முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். நான் பயந்துட்டேன். ஏன்னா ஒரு சில நெய்பர்ஸ் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டேன்னு சொன்னாங்களா, ரொம்ப பயந்துட்டேன். அப்புறமா பார்த்தா காட் வந்து நமக்கு வந்து, ஏன்னா நான் எப்போவுமே வந்து நம்ம இந்தியாவிலலாம் நம்ம கொடுப்போம் இல்லையா நம்ம ரம்ஜான் அப்போ. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இங்கேயும் வந்து அந்த பழக்கத்தை வந்து நான் விடலை. ஸோ வந்து பிரியாணி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபேமிலிக்கும் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, பிரியாணினா இது வந்து மெட்ராஸ் ஸ்டைலில், மெட்ராஸில் வந்து கத்திரிக்காய் பச்சடி வைப்பாங்க. ப்ரெட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ப்ரெட் அல்வா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாஷா அல்லாஹ் எப்படியும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் நான் எந்த வீடியோஸும் எடுக்கலை. ஏன்னா வந்து அது எல்லாரோட ப்ரைவசியை வந்து பாதிக்கும். ஸோ அங்கே போய் அந்த மூமெண்ட்டை வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அந்த டே வந்து அப்படியே நல்லபடியாக ஜாலியாக போச்சு. நம்மளோட லைஃப்பும் வந்து சூப்பராக அமையட்டும் இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணிக்கோ.